இங்க இருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போக போறோம். நான் கூட முன்னாடி யோசிச்சேன் எதுக்கு நம்ம உடன் டிக்கெட்ல பாத்தீங்களா நம்மளுக்கு யாருன்னே அவங்க எல்லாம் தெரியாது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிக்கன் பீஸா நான் கட்டிக்கலாம். ஒரு வழியா நம்ம தாய்நாடான தமிழ்நாடுக்கே வந்து சேர்ந்தாச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புதேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக வீடியோவே போடலை. ஏன்னா கொஞ்சம் பிஸி ஷெடியூல். நம்ம தளபதி விஜய் சிஎம் ஆனதுலேருந்து அதான் லாஸ்ட் வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ அதனால திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் வந்து எங்கே இருக்கேன்னு. நான் வந்து வசாய் ரோடு, அதாவது மும்பையில் இருக்கிற வசாய் ரோடுன்னு ஒரு ஸ்டேஷனில் தான் இருக்கேன். இங்கேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போக போகிறோம். நான் கூட முன்னாடி யோசித்தேன் எதுக்கு நம்ம மும்பையில் கொஞ்சம் ஏரியாலாம் கவர் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் இப்போ பார்க்குறது வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக போகணும். ஸோ அதனால டைம் எடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தரமான ட்ரிப் பண்ண போகிறோம். அதுவுமே நல்ல பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்குள்ள வீடியோ வந்து நம்ம ட்ரெயின் ஜெர்னி, இந்த ட்ரெயின் ஜெர்னியில் நம்ம எப்படி சர்வைவ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நான் வந்து அன்ரிசர்வ்டில் தான் போகிறேன். அன்ரிசர்வ்டில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்குள்ள காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 520 rupees தான் இருக்குது இங்கேருந்து திருநெல்வேலிக்கு. ஸோ அதுக்குள்ள இமேஜுமே நான் ஆட் பண்ணேன் பாருங்கள். ஸோ நம்ம ட்ரெயின் ஜெர்னி எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எந்தெந்த நிலமையில நம்ம போய் சேர்ந்தோம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து அன்ரிசர்வ்டில் இடமும் பிடிச்சாச்சு. கூட்டம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ இல்லவே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு இப்போ உள்ளே போய் காமிக்கேன் கூட்டம் எந்த லெவலில் இருக்குன்னு. நான் வந்து சரியான ஒரு இடமே பிடிச்சிருக்கேன். மேலே நம்ம நல்லா படுத்துக்கிட்டே போகலாம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது, படுத்துக்கிட்டே போகலாம் போல். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா கோவா, அதாவது இந்த கொங்கன் ரிலேஸ் வரும்போது கொஞ்சம் அதிகமான அளவில் லோக்கல் ஆட்கள் வந்துட்டு ஏறிட்டு இறங்குன்னு. ஆனால் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற இடம் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. பார்க்கலாம், நான் படுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இடமும் பார்த்தீங்களா நல்ல ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கிடச்சிட்டு போக தான் தெரியும் எப்படின்னு. ட்ரெயினும் நம்மளுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டு. ஸோ நம்ம ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நானும் எங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ட்ரெயினில் எப்படிலாம் இருக்குன்னு மட்டும் உங்கள்கிட்ட ஃபுல்லாக காமிக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நம்ம அங்கே திருநெல்வேலியில் போய் ரீச் ஆகுது வரைக்குமே இந்த வீடியோ இருக்கும், சரியா? ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக, வேறு உங்களுக்குமே போர் அடிக்காத மாதிரி இந்த வீடியோவை நான் காமிக்கேன். நம்ம ட்ரெயின் கிளம்பிட்டு நல்லவே பிளாட்ஃபார்மே தாண்டியாச்சு. சரி, மும்பைக்கு ஒரு பாயை சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு வெல்கம் போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த ட்ரெயினை பற்றி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அதாவது இந்த ட்ரெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி நம்ம இங்கே மும்பையிலேருந்து கிளம்புதோன்னா சாட்டர்டே வேற சண்டே இங்கே மும்பையிலேருந்து கிளம்பும். அதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து திருப்பி நம்மளுக்கு மும்பை வரணும்னா மண்டே வேற டியூஸ்டே. ஆமாம், மண்டே வேற டியூஸ்டே நம்ம ஊர்லேருந்து வர முடியும். ஸோ இந்த ட்ரெயினில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேன்டீன்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாமே ப்ரிப்பேராக வீட்டில் இருந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கோம். அதையும் உங்கள்கிட்ட காமிக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே கொஞ்சம் வாஷ்ரூம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் ஜிங்கை காமிக்கேன் எப்படி இருக்குன்னு. தண்ணி ஃபெசிலிட்டிஸ்லாம் காமிக்கேன். கை கழுவுறதுக்கான தண்ணியை பாருங்கள். ஸோ தண்ணி வந்து நல்லாவே வருது. ஸோ அதே மாதிரி மிரரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வாஷ்ரூமை போய் பார்த்துக்கலாம், வாஷ்ரூம் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. ஸோ மக்களே, வாஷ்ரூமை பார்த்துக்கிடுவோமா? ஸோ வாஷ்ரூம் வந்து கொஞ்சம் கன்றாவியாக தான் இருக்குது. ஸோ வாஷ்ரூம் மட்டும் கொஞ்சம் நீட்டாக இல்லை, மித்தபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன யோசிக்கேன்னா, வாஷ்ரூம் மட்டும் நம்ம வந்து ரிசர்வேஷன் கோச்சில் போய் யூஸ் பண்ணிக்கிட்டு மித்தபடி நம்ம டிராவலிங்கில் இந்த வண்டியிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் வாஷ்ரூம் பார்த்தீங்களா உள்ளக்குள்ள ஜிங்க் வந்து தண்ணி நிரம்பி ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம ரிசர்வேஷன் கோச்சில் மட்டும் போய் வாஷ்ரூம், அதாவது கை கழுவுறதுக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கை கழுவுறது தண்ணியுமே வெளியே இருக்குது, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலுமே நம்ம இங்கே கொஞ்சம் தண்ணியில் கை கழுவுறது கொஞ்சம் எனக்கு வெப்பமும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம வெளியே இருந்து கழுவுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. சரி மக்களே, இப்போ நான் வந்து கொஞ்சம் சீனரிலாம் உங்களுக்கு காமிக்கங்க.
இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்ல வடப்பாவை சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு போயிட்ரி சொல்லதுக்கு, அதாவது மராட்டி குழந்தை தான் நான் ஹிந்தி போயிட்ரி சொல்ல போகுது. சல் சாங். उछली जल की रानी है, जीवन उसका पानी है, हाथ लगाओ तो डर जाएगी, बाहर निकाल तो मर जाएगी, पानी में डाल तो जुत्ती बनेगी. அவ்வளோதான், சின்ன போயிட்ரி சும்மா உங்களுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும். நான் கூட ஒரே ஒரு போயிட்ரியோட தான் நிப்பாட்டலாம்னு நினைச்சேன். ஆனால் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னொரு போயிட்ரியுமே சொல்ல போகுது. ஸ்டார்ட். पाण्याला जाते पाणी देऊन येते, सोन्याचा गोळा तुला तुला खेळायला देते, खेळायला देते, पाणी घेऊन येते. झाला. तो पहिला हिंदी होता, आता मराठी. मराठी गाणं सांगितलं तुम्ही. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி போயிட்ரி, இப்போ வந்து ஒரு மராட்டி போயிட்ரி. நம்ம இப்போ கொஞ்சம் வெளியே போய் சீனரிலாம் பார்ப்போம். இவங்களுமே இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு. तुझं नाव काय? तेजस्वी राजीव पाटील. पाटील, तेजस्वी राजीव पाटील. ओके, थँक्यू. பாய். ஸோ உடன் டிக்கெட்டில் பார்த்தீங்களா, நம்மளுக்கு யாருன்னே அவங்கெல்லாம் தெரியாது. இருந்தாலுமே நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகி நல்லா பேசிட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்க நேரம். இப்போ நம்ம ட்ரெயின்ல ஏறி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிட்டு. இருந்தாலுமே நல்லா சூப்பராக ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. இன்னும் போக போக ட்ரிப்லாம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு குட் 20 போகுது. ஆனால் என்னதான் போகுதுன்னு தெரியல. நான் என்னமோ ஒன்று போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரெயின் பற்றி இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சோம்னா, உங்கள்கிட்ட இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம், நம்ம என்னப்பா இவ்வளோ நான் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கேன், அன்ரிசர்வ்ட்லேயே இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. ஆனால் இது வந்து சீசன் டைம் கிடையாது. இன்னைக்கு வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 20 சாட்டர்டே. ஸோ ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், மும்பையிலேருந்து சாட்டர்டே சண்டே தான் இந்த வண்டி கரெக்டாக காலைல 10 மணிக்கு எடுக்காங்க. ஸோ இப்போ சீசன் டைம் இல்லை, அதனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு இருக்கேன். ஏப்ரல் மே மாதம்லாம் இந்த வண்டியில் நம்ம ஊருக்குலாம் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா கூட்டத்தை அடிச்சுக்கிட்டே முடியாது. அவ்வளோ பிச்சுக்கிட்டு கூட்டம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜூனில் போகிறதுனால அவ்வளோ கூட்டம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோம். இந்த குழந்தை இறங்க வேண்டிய நேரம் வந்துட்டு. டாட்டா பாய். யூடியூப் मध्ये सर्च करा. பாய் பாய். அந்த சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட்டியான பாய் சொல்லிட்டு போச்சு. ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. ரன்னிங் ட்ரெயின்ல தான் இருக்கும். ரொம்பவே வருத்தமா இருந்தாலும் எப்படி அவங்களுக்கு பெய் தானே ஆகணும். சின்ன குழந்தைனாலும் அது கொஞ்ச நேரம் தான் டிராவல் பண்ணி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு போனதுல. நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஏசி குள்ள கம்பார்ட்மெண்ட் தான் பார்க்க போறோம். ட்ரெயின் சரியான ஆட்டம் கொடுக்கு. இருந்தாலும் அவங்களுக்காண்டி ரிஸ்க் எடுத்துட்டு ஏசியில வந்திருக்கேன். ஸோ இப்போ ஏசிக்குள்ளது வாஷ்ரூம் பிளஸ் அதுக்குள்ளது நம்ம உள்ள இருக்கிற பெட் சீட்ஸ் எல்லாம் பார்ப்போம். சரியா? ஏசிக்குள்ளது கோச் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. நான் கூட 3 நாள் இருக்குன்னு நினைச்சேன். எக்கச்சக்கமா இருக்கான முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஏசி காமிக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் கோச்சை பார்க்கலாம். இதான் ஏசிக்குள்ளான சிங்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ்க்குள்ளான க்ரீம் இருக்கு, தண்ணி இருக்கு. அதே மாதிரி வாஷ்ரூம் பாத்தீங்கன்னா சூப்பர் கிளீனா இருக்கு. அப்படியே இப்போ நம்ம வந்து ஏசிக்குள்ள கோச்சை பார்ப்போம். நான் கொஞ்சம் லிமிட்டடாக தான் காமிக்கேன். भाई थोड़ा साइड हो जाओ. ஏசிக்குள்ளது கோச்சிங் பிளஸ் ஏசிக்குள்ளது நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லாவே தரமாக தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலில் போக போகிறோம். ஏசி வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஏசிலாம் நிறையவே இருக்கு. நான் எது எடுக்க எது நம்ம இது பண்ணன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம இப்போ ஜென்ரல்லே டைரெக்டாக போயிடுவோம். ஆனால் நிறைய ஏசி இருக்கு. நான் இப்போ தாண்டி வந்தது ஒரு 3-4 ஏசி வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால நம்ம டைரெக்டாக ஜென்ரலில் போய் கண்டினியூ பண்ணலாம். மணி வந்து இப்போ கிட்டத்தட்ட கரெக்டாக 3 மணி, மத்தியானம் 3 மணி ஆகுது. ஸோ நான் பேண்ட்ரியுமே போயிட்டு வந்தேன். ஜென்ரல் வந்து நான் வந்து லஞ்ச் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் உங்களுக்கு S1 S2 அதெல்லாம் நார்மல் கோச்சஸ் எப்படி இருக்கலாம்னு காமிக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சரியா? லஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேண்ட்ரி எப்படி இருக்குன்னு காமிக்கேன். பேண்ட்ரி அதாவது கேஃபிடேரியா
இந்த ரயில்வேக்கு வந்து கேன்டீன் அதுவுமே எப்படி இருக்குன்னு காமி. ஃபர்ஸ்ட் நம்ம லஞ்சில் என்ன கொண்டு வந்திருக்கோம் அது பார்த்துக்கலாம். சரியான சத்தம் கேட்கு. பேக்ரவுண்ட் சத்தம் என் சத்தத்தோட பேக்ரவுண்ட் சத்தம் நிறைய கேட்கும்னு நான் நம்புதேன். இப்போ வந்து நம்ம லஞ்சுக்கு என்ன லஞ்ச் பண்ண போகிறோம் அது பார்த்துக்கலாம் சரியா. ஸோ எங்கள் வீட்டில் வந்து தரமான டொமேட்டோ ரைஸும் சிக்கன் ஃப்ரையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிக்கன் ஃப்ரையும் டொமேட்டோ ரைஸும் இப்போ அடி நாக் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லிக்கலாம் சமையல் பண்ணி கொடுத்ததுக்காக. ஸோ சமையல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், நானுமே சாப்பிட்டு உங்களுக்கு காமிச்சேன். பார்த்துருப்பீங்க டொமேட்டோ ரைஸ் சிக்கன் ஒரு அவுச்ச முட்டை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டான டிஷ் ஒரு சிக்கன் பீஸ் வந்து கடிச்சிக்கலாம். நம்ம டொமேட்டோ ரைஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸ் ஆனால் கடிச்சிக்கலாம். அடே அப்பா வெங்கடேஷ் பட்டு தோட்டத்தில் அது போல் இருக்குது. அதே மாதிரி சோடுக்குள்ள ஒரு பைட் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி முட்டை மூணுமே தரமாக இருக்குது. இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டே சாப்பிட முடியாதனால நான் முதல்ல ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் சரியா. வீடியோக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நான் சாப்பிட்டுதானே தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி, அதே மாதிரி நான் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்ட மாதிரி. அது சும்மா தான் சொல்கிறேன். இருந்தாலும் நான் சாப்பிட்டு உங்கள்கிட்ட வீடியோவை கண்டினியூ பண்ணேன். ஸோ தரமான ஒரு லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ தரமான லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சீனரிலாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஸ்டேஷன் வருது. ஸோ அந்த சின்ன ஸ்டேஷனில் இருந்துட்டு இப்போ நம்ம வந்து கொங்கன் ரயில்வேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அதாவது இப்போ வந்து நம்ம கொங்கன் ரீச் ஆகிட்டோம். ஸோ கொங்கனுக்கு உங்களுக்கு சீனரிலாம் காமிக்கேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பேண்ட்ரி காமிக்கேன், அதாவது கேஃபிடேரியா காமிக்கேன், அதையும் பாருங்கள். கேஃபிடேரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ரீச் பண்ண ஸ்டேஷன் பேர் வந்து ரத்னாகிரி ஸ்டேஷனில் தான் நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு அந்த ரத்னாகிரி ஸ்டேஷனை இப்போ கொஞ்சம் இறங்கி வெளியே போய் காமிக்க தெரியா பாருங்கள். ரத்னாகிரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. ரத்னாகிரி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்போ நம்ம நிற்கும். ஸோ இப்போ கொங்கன் ரயில்வேஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீச் ஆயாச்சு தான். ஸோ இப்போ நம்ம இங்கே கொஞ்சம் சீனரிஸ்லாம் நல்லா கேப்சர் பண்ணி உங்களுக்கு அதை ஃபென்டாஸ்டிக்காக காமிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக காமிக்கணும். ரத்னாகிரி ஸ்டேஷன்ல ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நிற்கும் தான் நினைக்கிறேன். நம்ம ஜென்ரல் கோச் வர பாருங்க சரியான ஃப்ரீயாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல. ரிசர்வேஷனில் கூட ஆட்கள் கொஞ்சம் நிறைய இருக்கான அன்ரிசர்வ்டில் வந்து ரொம்பவே எம்டியாக தான் இருக்குது. ஸோ எனக்குமே வந்து இந்த ட்ராக் ஸ்பேன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் இல்லாத ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டேன். ஷார்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு சீனரிலாம் நான் கேப்சர் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஈவினிங் 5 மணி ஆகிட்டு. ஸோ இப்போ ஈவினிங் 5 மணினாக்கில் கொஞ்சம் கிளைமேட், அதாவது கொஞ்சம் வெயிலுமே கம்மியாகும். அதே மாதிரி கொஞ்சம் சீனரிஸும் நம்மளுக்கு கேப்சர் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். சீனரிஸ்லாம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம S1 S2 அந்த கோச் மட்டும் தான் பாக்கி இருக்குது, அதையும் பார்த்துடலாம் சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சீனரிஸ் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் கோச்சஸை பார்த்து உங்கள்கிட்ட நான் வரது அப்டேட்லாம் கொடுக்கேன். ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக ஷார்ட்ஸே போட்டாச்சு. ஸோ ஷார்ட்ஸ் போட்டு ட்ரெயின் வந்து ரொம்ப நேரமே நிற்கி. ஸோ அதனால் சீனரிஸ் கேப்சர் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம நார்மல் கோச்சஸ் அதே நான் காமிச்சுக்கிட்டேன். அதான் நம்மளுக்கு டைம் இருக்கலாம். இப்போ நார்மல் நார்மல் வாஷ் ட்ரிங்க் நல்லா தண்ணி வருது, மிரர் இருக்கு. அதே மாதிரி வாஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நார்மலாக இருக்கு.
ட்ரெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ சிக்னலில் நிற்கி ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ராஜ்பூர்னு ஒரு ஸ்டேஷனில் பின்னாடி பார்த்தாலே தெரியும். ஸோ கோங்கன் குல்து சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ தரமாக இருந்துச்சு, எவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுன்னு. ஸோ அதே மாதிரி ஸ்லோ மோஷனில் நான் ஒரு சன்செட்டுமே கேப்சர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாயங்காலம் 7 மணி ஆகிட்டு. அதே மாதிரி இந்த கோங்கன் குல்து ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசுமையாக இருக்குது. ஸோ அதனால யாருமே ஊருக்கெலாம் போனீங்கன்னா கொஞ்சம் வெக்கேஷன் இல்லாத டைம் இப்படி ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டுமே ரொம்பவே என்ன சொல்லுவோம் கூட்டமாக 1% கூட கூட்டமே இல்லை. மிஞ்சி போனால் அவ்வளோ ஒரு பெட்டியில் ஒரு 5 பேர் 6 பேர் அவ்வளோதான் இருக்காங்க. ஸோ அதனால கம்மி பட்ஜெட்டில் சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கி. ஸோ நான் இந்த பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்களுமே இது பண்ணணும்னு ஆசைப்படுதேன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நான் கரெக்டாக கோவா, அதாவது மடுகாவ் ஸ்டேஷன் வந்தோடனே உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா அப்ளை சொன்ன மாதிரி தான் 7 மணி தான் ஆகுது. எப்படியும் 10-10:30 கிட்ட ஆயிரும் அங்கே ரீச் ஆகுதுக்கு. ஸோ அதனால நானுமே கொஞ்சம் கேமராவை சார்ஜ்லாம் போட்டுக்கிட்டேன். ஸோ அதனால நம்மளுக்கு யூஸ் ஆகிடும். வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக இருக்கும், ஆனால் ரொம்ப வெயிட்டான வீடியோ. நம்ம ஒரு மாதம் வீடியோ போடலாட்டியும் அதுக்கு எல்லாமே சேர்த்து இந்த ஒரு வீடியோ இல்லை, இப்போ வரப்போகிற எல்லா வீடியோவுமே தரமாக தான் இருக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock ஆகிட்டு, அதாவது நைட் 10 o'clock. ஸோ நான் என்ன நினச்சோம்னா 10 o'clock மடுகாவ் வந்துடும். ஸோ மடுகாவை பார்த்துட்டு நம்ம டின்னர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ட்ரெயின் வந்து 1 மணி நேரம் லேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இப்போவுமே என் டின்னரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட மடுகாவை காமிக்கேன். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்குது, ஊறுகாய் இருக்குது, முட்டை இருக்குது, நம்ம ஃபேவரட் சிக்கன் இருக்குது, வேறு அதே மாதிரி தயிர் இருக்குது. ஸோ நம்ம இந்த டின்னரை நல்லா தயிர் ஊற்றி சோறை பிசைஞ்சு நல்லா சாப்பிட்றலாம். ஸோ வாங்க டின்னர் பண்ணலாம். டின்னர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மடுகாவை பார்க்கலாம். வெறும் கர்ட் ரைஸே சூப்பராக தான் இருக்கும். எல்லா புகழும் எங்கள் அம்மாவுக்கு. கொஞ்சம் தொட்டுக்கிட்ட சிக்கனும் வச்சுக்கலாம். ஸோ நான் நல்லா சாப்பிட்டு மடுகாவை வந்தோன்னு உங்களுக்கு மடுகாவை காமிக்கேன். ஸோ தரமான ஒரு லஞ்சை முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அப்படியே சும்மா உட்காந்துருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து கோவாவே ரீச் ஆகிட்டோம். ஸோ கோவாவில் இருக்கிற திவிம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. ஸோ அந்த ஸ்டேஷன் கிட்ட தான் இப்போ வண்டி நிற்கி. நான் உங்களுக்கு ஸ்டேஷனையுமே காமிக்கேன் பாருங்கள். ஸோ இதான் மக்களே அந்த திவிம் ஸ்டேஷன். ஸோ இப்போ இங்கே வண்டி நிற்கி இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே மடுகாவை போய் சேர்ந்துடும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மடுகாவ் வந்து ரீச் ஆகிட்டோம். மடுகாவ் ரீச் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணி. இப்போ வந்து கரெக்டாக ராத்திரி 12 மணி ஆகிட்டு. அதே மாதிரி நம்ம அன்ரிசர்வ்ட் கோச்லேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ரிசர்வ்ட் கோச்சில் லைட்டாக கூட்டமும் ஆகிட்டு. ஆனால் நம்மளுக்கு உட்காரதுக்கு இடம் இருக்குது. ஸோ அதனால நம்ம கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம். ஸோ அந்த கூட்டம் வந்துருச்சு, அதான் சின்ன பிரச்சனை ஆகிட்டு. இல்லாட்டி நம்ம இன்னுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே போய்க்கலாம். பஸ்ஸையில் இருந்து கோவா வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த வண்டி கோவா வந்தோடனே சரியான கூட்டம். அதுவும் எல்லாம் கேரளா மக்களாக ஏறிட்டாங்க. ஸோ தூங்கணும் போனோம்மா. நானும் உங்கள்கிட்ட தூங்கிட்டு நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணேன். மணி 12 ஆகிட்டு. பாய், நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம். A few moments later.
குட் மார்னிங் மக்களே. ஸோ இது சொல்லப்போனால் குட் ஆஃப்டர்நூன் தான். ஸோ ஏன்னா ரொம்ப தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் அப்படி இப்படின்னு ரொம்ப டைம் ஆகி இப்போ மணி வந்து கரெக்டாக 1 o'clock ஆகிட்டு, மத்தியானம் 1 o'clock ஆஃப்டர்நூன் ஆகிட்டு கேரளா ரீச் ஆகிட்டோம். ஸோ கேரளாவுக்கு வந்து சினிமேட்டிக் சொல்ல பாருங்க, கொஞ்சம் நார்மலான வியூஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேரளாவுக்கு வந்து வியூஸ் பாருங்கள். நம்ம டேரெக்டாக நம்ம இறங்க வேண்டிய திருநெல்வேலி ஸ்டாப்பை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி எர்ணாகுளம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ எர்ணாகுளம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்களா கேரளா எப்படி பச்சை பசுமையாக இருக்குது. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கிட்டு இருக்கேன். ஸோ வரத சீன்ஸ்லாம் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன். வீடியோ லென்த்தாக பண்ணாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சீன்ஸ்லாம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக திருநெல்வேலி ஸ்டேஷன் வர்றதே உங்களுக்கு காமிக்கேன். திருவனந்தபுரத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கேன். அது திருவனந்தபுரம் வந்து நம்ம திருநெல்வேலிக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ அதையும் காமிக்கேன். ஒரு வழியாக திருவனந்தபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். திருவனந்தபுரம் வந்து ரீச் ஆகி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட். சார் பின்னாடி போர்டு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்பவும் நம்ம கேரளாவில் தான் இருக்கோம். ஸோ இப்போ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம திருநெல்வேலி, அதாவது நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். வாங்க 3 மணி நேரம் கழிச்சு திருநெல்வேலியில் உங்களை மீட் பண்ணுறேன்.
கடைசியாக ஒரு வழியாக நம்ம தாய்நாடான தமிழ்நாடுக்கே வந்து சேர்ந்தாச்சு. ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிட்டு. நாங்கள் வந்து நம்ம திருவனந்தபுரத்துல 7 மணி ஆச்சு. நான் கூட ஒரு 9 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துருவோம்னு நினைச்சேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:45 தான் கரெக்டாக வண்டியை வந்து சேர்ந்துச்சு. இந்த வண்டிக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட நம்ம மீட் பண்ணோம். ஒரு சின்ன குழந்தைலாம் நம்மளுக்கு பாட்டு பாடிலாம் காமிச்சு. ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம எடுக்க போகிற வ்ளாக் வந்து ஃபுல்லுமே தமிழ் வ்ளாக், தமிழ்நாட்டுக்குள்ள வ்ளாக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால எல்லா வீடியோவுமே தரமாக இருக்கும். நம்ம 1 மாதம் போடாத வீடியோ வந்து இன்னும் எப்படி இருக்கும்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. இன்னும் எல்லாமே அடுத்ததாக நம்ம வந்து கன்னியாகுமரி ட்ரிப் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அப்படியே அது போனாலும் நாங்கள் அதுக்குமே ஒரு அப்டேட் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் போயிட்டு வரோம். டாட்டா, டேக் கேர், பாய்.